ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அருண் செல்வராஜ். நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் ட்ரிப்பு போய் ஒரு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் நம்ம புதுசாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணது தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபின்லேண்ட் வீடியோ. இது ஒன்றும் புதுசு இல்லை, நம்ம சேனலில் ஆல்ரெடி ஃபின்லேண்ட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா லைக் போட்டுருங்க மறக்காமல். புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் அமைக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதை பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு வாங்க. இப்போ வந்து சீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சபரிமலைக்கு எல்லோரும் மாலை போட்டுட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே நம்ம வந்து ஃபின்லேண்டில் ஒரு ட்ராவல். ஸோ நைட் டைம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு 3 o'clock தான், மத்தியானம் ஒரு 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் நவம்பர் இந்த சீசனில் வந்து இந்த மாதிரி தான் பனி இருக்கும் ஃபின்லேண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ரோடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பனி தான் இருக்கும். ஸோ ஈவினிங் 6 o'clock மேலே ஆயிடுச்சுன்னு வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரோடை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ டெய்லி வந்து இது க்ளீன் பண்ணிடுவாங்க. அப்படின்னா தான் ரோட்டில் கார் போக முடியும். ஸோ காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு டயர் 2 சீசன் டயர்ஸ் இருக்குது. ஸோ கிளைமேட்டை பொறுத்த நம்ம வந்து டயரை வந்து சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைக் இருக்கிற மாதிரி, அதாவது பட்டன் இருக்கிற மாதிரி கொஞ்சம் டயர் வந்து ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அப்படின்னா தான் இந்த ரோடுகளில் நம்ம வந்து கார் ஓட்டிகிட்டு போக முடியும். ஸோ இதை பற்றின வீடியோஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம், அதுலேயும் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்னமோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஃபின்லேண்டில் உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டிராஃபிக்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபின்லேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு ஒரு 6 மாதம் இந்த மாதிரி தான் இருக்கும். 6 மாதம் நார்மலாக இருக்கும். ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா -8 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா பனி அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ ஸ்டீரிங் பிடிச்சி வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப கண்ட்ரோல் நமக்கு தேவைப்படும். ஸோ இங்கே வந்து கார்னரில் நம்ம டேர்ன் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து வண்டியை ட்ரைவ் பண்ண தெரியணும். கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுனாலும் வண்டி வலிக்கிட்டு போயிடும். அதே மாதிரி இந்த மாதிரி டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அனிமல்ஸ், அதாவது மான்லாம் வந்து இங்கே அடிக்கடி உண்டு, குறுக்க நம்ம வண்டிக்கு போகும் இடையில. ஸோ அப்போ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாகவே பார்த்து 2 பக்கம் பார்த்துக்கிட்டே தான் வண்டி ஓட்ட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் தான் இங்கே இருக்கும். அதே மாதிரி இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வண்டியை வந்து ஸ்பீடு லிமிட், அந்த லிமிட்டு சொல்கிற அளவுக்கு தான் நம்ம வண்டி ஓட்டணும், அதுக்கு மேலே ஓட்டக்கூடாது. சப்போஸ் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஏதோ ஃபாலோ பண்ணாமல் போனாலோ இல்லாட்டி சிக்னலில் நிற்காமல் போனாலோ அந்த மாதிரி டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடனே போலீஸ் வந்து ஃபைன் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் இங்கேருந்து எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா நம்மளோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே, அதாவது நம்ம எந்த வீட்டில் இருக்கோம், நம்ம என்ன வேலை பார்க்கோம் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம கார் எங்கே இருக்குது, என்ன இருக்குது, நம்ம வீடு எங்கேன்னு தேடி வந்து நமக்கு ஃபைன் போடுவாங்க. ஸோ போலீஸ் வந்து இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. தென் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா நமக்கு ஃபைன் அடிக்கிறப்போ நம்மளோட சேலரி என்ன, நம்மளோட எக்கனாமி லெவல் என்ன இருக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபைன் போடுறாங்களாம். மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஃபைன்லாம் கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இங்கே ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ அதுக்காக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் டைம் நல்லா இங்கே வந்து செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா வீடெலாம் ஃபுல்லாகவே வந்து லைட் போட்டிருப்பாங்க. இது ஆக்சுவலாக ஸ்ட்ரீட்டு தான். ஸோ ஸ்ட்ரீட்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு பனி இருக்கும் எப்போவுமே. ஸோ சிக்னல்ஸ் நம்ம வந்து கரெக்டாக பார்த்து ட்ராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னா பொருளில் பெட்ரோல் ஸ்டேஷன்லேயே நமக்கு கடைகள் இருக்கிற மாதிரி தான் இங்கே இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன திங்ஸ் வேணுமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்ரோல் ஸ்டேஷன்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு லாங் ட்ரிப் போகிறதா இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு வந்து போகிற வழியில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா போலீஸ் கால் பண்ணிங்கன்னா 24 hours நீங்கள் எப்போ அவங்க ஹெல்ப் கேட்டாலும் வந்து அவங்க பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருப்பாங்க.